ஏங்க क्या जी உனக்கு என்ன வேணும்? அண்ணனை பார்க்கணும். அரே பையா क्या जी உனக்கு என்ன வேணும்? அதுதாங்க அண்ணனை பார்க்கணும். அரே பையா क्या जी உனக்கு என்ன வேணும்? ஏய் புரியுதா இல்லையாடா? அண்ணனை பார்க்கணும். அரே பையா புரியுதா இல்லையா? क्या जी உனக்கு என்ன வேணும்? ஏய் அண்ணனை பார்க்கணும்டா. அரே பையா யார் நீ? ஏய் உங்க புரியுதா இல்லையாடா? அண்ணனை பார்க்கணும்டா. இல்லையா? விடு விடு, போய் 2 காப்பி போட்டு எடுத்து வா. ठीक है भैया. அண்ணே யாருண்ணே இவன்? காப்பி போட சொன்னா டீ போட்டு வரண்டு போறான். நார்த் இந்தியன் சமயக்காரன். ஓ முன்னாடியில ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பண்றது, நம்ம ஊர்ல எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அவனுங்க சொல்றத தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க. காலையில தான் வேலைக்கு சேர்ந்த உடனே சொன்னேன், யாராவது வந்தாங்கன்னா யாருக்கிட்ட என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னேன். அதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டேங்கிறான். நான் வரதுக்கு முன்னாடி என்னடா பேசிட்டு இருந்தாங்க? நான் வரேன். ஏய் தள்ளிப்போ. ஏய் தம்பி நீ யாரு, என்ன வேணும்? ஒரு காப்பி. அதுவும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு வீட்டுல எத்தனை வேலைக்காரனா? நீ தேடி வந்த வீரபாத்திரன், அதுவே நான் தான். இப்ப சொல்லு என்ன வேணும் சொல்லு. என் பேரு ஈஸ்வரன். எது ஈஸ்வரனா? வேணும்னா கோடீஸ்வரன் பேரை மாத்திக்கலாமா? நல்லா இருக்குமா? டேய் கூட பழகிட்டேன்னு பாக்குறேன். அண்ணே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஒரு பொண்ணை லவ் பண்றியா? எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. டேய் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணோட புருஷன் அதுக்கு தடையா இருக்கான், அவனை கொண்டு போடணும் அதானே? நான் நல்ல காதல் பண்றேன், கள்ளக்காதல் இல்ல. நாட்டுல இப்ப ரொம்ப போய் கள்ளக்காதல் தான் பண்ணிட்டு இருக்கான். இது ஒன்ன சொல்லப்பா. அவனை விட்டுடு, உன் பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லு. அண்ணே அவ பேர் ஐரின், வெள்ளைக்காரினே. என்னது வெள்ளைக்காரியா? ஏடா நம்ம வீட்டு வேலை செய்யற வேலைக்காரியை நம்மளால கரெக்ட் பண்ண முடியல, இவனால மட்டும் எப்பறம் வேலைக்காரியை கரெக்ட் பண்ண முடிஞ்சது? அவளுக்காக நான் 2 பீப் சாங் எழுதியிருக்கேன். பீப் சாங் எங்க கொஞ்சம் பாடு. என்ன 2 பேரும் உள்ள வச்சிருவானு பரவாயில்லையா? அதெல்லாம் விடு. டேய் நீ அந்த பொண்ணை பத்தி மேல சொல்லு. காலேஜ் முடிச்சா அப்படியே வருவானே. நான் கோயில்ல உட்காந்து சீட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். கரெக்டா வரும்போது மணி அடிப்பண்ணே, அவ திரும்பி பாப்பானே. அப்படியே எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இந்த நேரத்துல எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்த வந்தானே, அவனால தானே பிரச்சனையே. அவன் பேரு கேபி கருப்பு. அவன் கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ மேல சொல்லு. அண்ணனுக்கு சரியா கேட்கல போல. அண்ணே கோயில்ல அவன் நடந்து வரும்போது நானே பெல் அடிப்பேன், பெல்லு பெல்லு. அப்ப அவன் திரும்பி பாப்பா. பார்க்கும் போது எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி லவ் லவ் டிங்கு 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 அடிப்பேன். அப்ப அங்க புரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ற, அந்த பொண்ணோட ஜாதகத்தை போய் எடுத்துட்டு வர சொல்ற. ஏன்பா அவனுக்கு என்ன பொண்ணு பார்க்க போறியா? இல்லப்பா அது சும்மா உன்னை கூட பழன பாவத்துக்காக கூடயே வச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட பேசியிருந்தேன் உன்னை கொண்டு பாசல் போட்டு அமைக்கிடு. இருக்கணும். அந்த வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். சரி சரி. டேய் ஆள் காமெடி பண்ணிட்டு இருக்கேன், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? காமெடி பண்ணணும், ஏன்னா இது லாஃபிங் தெரப்பி. டேய் அந்த கருப்பு இப்ப எங்கடா இருப்பான்? ஏதோ மார்க் ஆண்டனியா அங்க இருப்பான். நல்லா தெரியுதுப்பா. நான் பயந்து போய் சிரிக்கல, நான் கேப்டன் பிரபாகரனே பார்த்தேன். நான் இவனுக்கெல்லாம் போய் பயப்படணுமா? வர சொல்றான் அவனை. அண்ணே இவன் பைத்தியக்காரன இல்ல ரவுடியா? அது தெரியாம தான் 30 வருஷமா அவன் கூட சுத்திட்டு இருக்கேன்.